Hello guys, welcome to Addicted to Growth. இன்னைக்கான வீடியோல உங்களோட பர்சனாலிட்டியை ரிவீல் பண்ண போற ஆப்டிகல் illusion பத்தி தான் பார்க்க போறோம். உங்களுக்கு ஏற்கனவே வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆப்டிகல் illusion ஃபெமிலியரா தெரிஞ்சிருக்கும். ஆப்டிகல் illusionனா ஒண்ணுமே கிடையாது. ஒரு இமேஜ்ல பலவிதமான படங்கள் இருக்கும். அதுல நீங்க எதை ஃபர்ஸ்ட் பாக்குறீங்களோ அது உங்களோட பர்சனாலிட்டியை காமிக்கும். வரப்போற 11 ஆப்டிகல் இமேஜஸ் பார்க்க ஜஸ்ட் 20 செகண்ட்ஸ் மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, இந்த பிக்சர்ல நீங்க எதை முதல்ல பாக்குறீங்க? ஃப்ராக். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ஃப்ராக் தான் பார்த்திருப்பாங்க இல்லையா? ஃப்ராக பார்த்திருந்தா நீங்க ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சனா உங்க லைஃப்ல இருப்பீங்க. நீங்க எப்பவுமே மத்தவங்ககிட்ட ஹானஸ்டா இருப்பீங்க. கான்ஃபிடென்ட், ட்ரஸ்ட்வர்த்தி அண்ட் ஒருவித நம்பகத்தகுந்த பர்சனா உங்க லைஃப்ல நீங்க இருப்பீங்க. நீங்க சொல்ற வார்த்தைகள் எப்பவுமே ஒரு ஒளிவு மறைவான மெசேஜே இருக்காது. இதுக்காகவே உங்களோட ஒப்பீனியன் அண்ட் அட்வைஸை மத்தவங்க ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஹார்ஸ். நிறைய பேர் இந்த இமேஜ்ல இருந்த ஹார்ஸை பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த ஹார்ஸை நீங்க பார்க்கலனா உங்க தலையை லெஃப்ட் சைடு சாச்சு பாருங்க. அந்த ஹார்ஸ் தெரியும். அந்த ஹார்ஸை பார்த்த எல்லாரும் சிந்தனை மிக்க தனி நபர்களா இருப்பீங்க. அதுல நீங்க ஒருத்தரா இருந்தா நீங்க அனலிட்டிக்கல் மைண்ட் பர்சனா இருப்பீங்க. மத்தவங்க எடுத்துக்கிற சில விஷயங்களை நீங்க எடுத்துக்க மாட்டீங்க. உங்க லைஃபை பத்தின ஒரு கிரிட்டிக்கல் அப்ரோச்சை நீங்க வச்சிருப்பீங்க. ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்பட்டா அதை உங்களோட ஓன் கன்க்ளூஷனை வச்சு ரீச் அவுட் பண்ற ஒரு நபரா நீங்க இருப்பீங்க. அடுத்து நம்பர் 2, எதை நீங்க முதல்ல பாத்தீங்க? 3 பியர்ஸ். ஃபர்ஸ்ட் ஐசைட்ல நீங்க 3 கிரே கலர் பெரிய கரடியை நீங்க பார்த்திருந்தா நீங்க அனலிட்டிக்கல் வே ஆஃப் திங்கிங்கை கொண்டிருப்பீங்க. லாஜிக்கல் அண்ட் ஸ்டெப் வைஸ் அப்ரோச்சை தான் எப்பவுமே ஏதோ ஒரு ப்ராப்ளம்காக சால்வ் பண்ண ப்ரிஃபர் பண்ற ஒரு பர்சனா இருப்பீங்க. ஒரு பிக் இஷ்யூ உங்க லைஃப்ல நடக்கும்போது அதை செப்பரேட் பார்ட்ஸா பிரிச்சு அதுல இருக்கக்கூடிய மெயின் ப்ராப்ளமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எஃபிஷியன்ட்டா சால்வ் பண்ணிருவீங்க. அடுத்து மவுண்டெயின்ஸ். நீங்க முதல்ல மவுண்டெயின்ஸை பார்த்துட்டு நெக்ஸ்ட் அந்த 3 பியர்ஸை பார்த்து உங்க வே ஆஃப் திங்கிங் உள்ளுணர்வு கொண்டதா இருக்கும். உங்களுக்கு எப்பயாச்சும் கட் ஃபீலிங் ஏற்படும். அது உங்களை டவுனா ஃபீல் பண்ண வைக்கும். உங்களோட அனுபவத்தாலேயே ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட்டா ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணிருவீங்க. நீங்க டிஃபரெண்ட் சிச்சுவேஷன்ல காமன் பேட்டர்னை நோட்டீஸ் பண்றது மூலமா அந்த பிரச்சனைக்கு தேவையான சொல்யூஷனை உங்களால கொடுக்க முடியும். அடுத்து நம்பர் 3, நீங்க எதை முதல்ல பாக்குறீங்க? 2 squirrels on the tree branch. இந்த படத்துல எல்லாரும் இமீடியட்டா நோட்டீஸ் பண்றது 2 அணில் மரக்கிளையில உட்கார்ந்து இருக்கிறத பார்த்திருப்பீங்க. ஒரு பெரிய படத்தை எஃபோர்ட் இல்லாம பார்க்குற ஒரு தனித்தன்மையான டைப் ஆஃப் பீப்புளா நீங்க இருப்பீங்க. அதுல நீங்களும் ஒருத்தரா இருந்தா உங்களோட எபிலிட்டி சிச்சுவேஷனுக்கு ஏற்றது போல கரெக்டா ஹெல்ப் பண்ணும். இப்படி நீங்க இருக்கிறது அடுத்தடுத்து வர பிரச்சனைகளை எஃபிஷியன்ட்டா சால்வ் பண்ண உதவுது. எ வுமன்ஸ் ஃபேஸ். ரொம்ப கம்மியான பேர் தான் இதை ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க. இன்னும் இதை நீங்க நோட்டீஸ் பண்ணலனா உங்க தலையை கொஞ்சம் லெஃப்ட் சைடு சாச்சு பாருங்க. 2 அணில்ல ஒரு அணில் அந்த வுமனோட லிப்ஸாவும் இன்னொரு அணில் அந்த பெண்ணோட ஐயாவும் இருக்கும். இதே நீங்க இந்த ஃபேஸை ஃபர்ஸ்ட் டைமா நீங்க பார்த்திருந்திருந்தா கங்க்ராட்ஸ், நீங்க அவுட்ஸ்டாண்டிங் அப்சர்வேஷன் ஸ்கில்ஸை வச்சிருக்க கூடிய தனித்தன்மை கொண்ட ஒருத்தரா நீங்க இருக்கீங்க. இது நீங்க ஒர்க்ல நல்லா பண்ணவும் மத்தவங்க கூட இன்டராக்ட் பண்றதுலயும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அடுத்து நம்பர் 4, இந்த பிக்சர்ல நீங்க எதை முதல்ல பாக்குறீங்க? எ மேன் வித் a pair of binoculars. நீங்க இதை முதல்ல பார்த்திருந்தீங்கன்னா நீங்க பிக் பிக்சர்ல கான்சென்ட்ரேட் பண்ற ஒரு பர்சனா இருப்பீங்க. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண செவரல் கிளான்ஸ் போதுமானதா இருக்கும். இதனாலயோ என்னமோ நீங்க அனலைஸ் பண்றதை விரும்ப மாட்டீங்க. எ கார். இன்ஸ்டன்ட்லி நீங்க காரை பார்த்திருந்தா டீடைலா நோட்டீஸ் பண்ற உங்களோட எபிலிட்டியை பார்த்து உங்க கூட ஒர்க் பண்றவங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் அப்ரிசியேட் பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு டீடைல்டு பிளானோட போற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே நேரம் நீங்க ஒரு சில விஷயங்கள்ல ஓவர் அனலைஸ் பண்ணக்கூடிய நபரா இருப்பீங்க. இது உங்களை குயிக் டெசிஷன் எடுக்கிறதுல இருந்து உங்களை பிரிவென்ட் பண்ணும். த லெட்டர் ஏ. வெரி ஃபியூ ஆஃப் பர்சன்ஸ் தான் இந்த லெட்டர் ஏவை நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. உங்களோட ஸ்ட்ராங் உள்ளுணர்வை பார்த்து பிறர் பொறாமப்படுவாங்க. அடுத்து நம்பர் 5, நீங்க இந்த படத்துல முதல்ல பார்க்கிறது எது? 2 faces. கப்பிள்ஸ். 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறத நீங்க முதல்ல பார்த்திருந்தீங்கன்னா நீங்க ரொமான்டிக் பர்சனா இருப்பீங்க. உங்க லைஃப்ல இருக்கிற பீப்புள்ஸோட வேல்யூ தெரிஞ்சவங்களா இருப்பீங்க. லவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ரொம்பவே பெருசு, சொல்லவே தேவையில்லை. நீங்க பாசிட்டிவ் அண்ட் ஃப்ரெண்ட்லி பர்சனாலிட்டியா இருப்பீங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரீசனிங் எபிலிட்டிஸ் அஜிடேட்டட் அண்ட் நர்வஸ் பீப்புள்கிட்ட இருந்து உங்களை காம் டவுன் பண்ணும். ஏ ட்ரீ. உங்க அட்டென்ஷன்ஸ் எல்லாமே இன்ஸ்டன்டா அந்த ட்ரீ மேல இருந்துச்சுன்னா நீங்க சொந்தமா இருக்கணும்னு விரும்புற பர்சனா இருப்பீங்க. நேச்சர் அண்ட் சாலிட்யூட லவ் பண்ற பர்சனாவும் உங்களுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றத விரும்புவீங்க. மத்தவங்க ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்றதை அவாய்ட் பண்ற சாமர்த்தியமான ஒரு நபரா நீங்க இருப்பீங்க. நம்பர் 6, நீங்க இந்த படத்துல முதல்ல பார்க்கிறது எது? எ கேர்ள் ஃபேஸ். நீங்க யங் வுமனை முதல்ல பார்த்த பர்சனா இருந்தா நீங்க உங்களை சுத்தி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸை பத்தி அவேரா இருப்பீங்க. இதுக்கு மேல சொல்றதா இருந்தா நீங்க உங்களை சுத்தி ஒரு பேட்டர்னை பார்த்திருப்பீங்க. இது ரைட் கன்க்ளூஷன்ஸ் வரையறுக்கும், கரெக்ட் அசஸ்மெண்ட்டை மேக் பண்ணவும் உதவும்.
ஃப்ளவர்ஸ், நீங்க இந்த படத்துல ஃப்ளவர்ஸை மட்டும் பார்த்த பர்சனா இருந்தா நீங்க நேச்சரை லவ் பண்ற பர்சன். நீங்க உங்களை சுத்தி இருக்கிற வேர்ல்டை அப்ரிசியேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதே நேரம் உங்களுக்கு தேவையான போது எவ்ரிடே ஹாஸ்டல்ல இருந்து வெளியில வர்றதுக்கான சில முயற்சிகளையும் பண்ணுவீங்க. அடுத்து நம்பர் 7, இந்த படத்துல நீங்க முதல்ல பாக்குறது எது? எ மவுஸ். நீங்க மவுஸை பார்த்திருந்தீங்கன்னா நீங்க நம்பிக்கையான ஒரு நபரா இருப்பீங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் இருக்க அட்வான்டேஜஸ் தான் நீங்க பார்ப்பீங்க. பட் இன்ஃபேக்ட் நீங்க உங்களை சுத்தி இருக்கிற உலகத்துல இருந்து ரொம்பவே அவேராகவும் இருப்பீங்க. நீங்க பிரைட் சைட்ல கான்சென்ட்ரேட் பண்றதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க. எ கேட். நீங்க கேட்டை பார்த்திருந்தா நீங்க உங்க லைஃப்ல ரியலிஸ்டிக் பர்சனா இருப்பீங்க. உங்க லைஃப்ல உங்களுக்கு எது தேவை அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால நீங்க கற்பனை கோட்டை கட்டவே மாட்டீங்க. நீங்க இந்த உலகத்தை மொத்தமா பார்ப்பீங்க. அதனால உங்களோட பிளான் அடுத்தடுத்த ஆக்ஷன்ஸை எடுக்க முடியும். அடுத்து நம்பர் 8, நீங்க எதை முதல்ல பாக்குறீங்க? எ வுமன் லுக்கிங் அவுட் த விண்டோ. நீங்க ஃபர்ஸ்ட் அந்த விமன் விண்டோவோட அவுட் சைடு பாக்குறத பார்த்திருந்தா நீங்க ஆபத்தை பார்க்காத பர்சனா இருப்பீங்க. நீங்க உங்களுக்கு தெரியாமலே ரிஸ்க்ல வச்சிருக்கீங்க. நீங்க சில நேரம் தன்னிச்சையாவும் அப்பாவியாவும் இருப்பீங்க. அதுவே உங்களை சில நேரம் உங்களுக்கு விரும்பத்தகாத விளைவுகளுக்கு உங்களை ப்ரிப்பேர் ஆக விடாம ஆக்கிறது. எஸ் கல். நீங்க ஒரு மண்டையோட்ட முதல்ல பார்த்திருந்தா நீங்க லட்சியவாதின்னு சொல்றதை விட நீங்க யதார்த்தமானவங்களா இருப்பீங்க. நீங்க உங்களை பத்தி தெரியாத நபர்களுக்கு நீங்க ஒரு இழிந்தவரா தான் தெரிவிங்க. உங்கள் சிந்தனை முறை அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் ஒரு நாள் முடிவுக்கு வரும். அடுத்து நம்பர் 9, நீங்க எதை முதல்ல பாக்குறீங்க? எ மேன் பிளேயிங் எ சாக்ஸோஃபோன். சாக்ஸோஃபோன் வாசிக்கிற பர்சனை முதல்ல பார்த்திருந்தா நீங்க லெஃப்ட் பிரைன்டு பர்சனா இருப்பீங்க. நீங்க அனலிட்டிக்கல் திங்கிங்ல வலுவான ஒரு நபரா இருப்பீங்க. நம்பர்ஸ் அண்ட் லாங்குவேஜ்ல குட் ஸ்கில் கொண்டவரா இருப்பீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபன் உங்களோட அட்வைஸை கேட்பாங்க. ஏன்னா உங்களோட லாஜிக் எந்த ப்ராப்ளமையும் தீர்க்கக்கூடியதா இருக்கும். எ விமன்ஸ் ஃபேஸ். நீங்க ஒரு பொண்ணோட ஃபேஸை நோட்டீஸ் பண்ணிருந்தா ரைட் பிரைன்டு பர்சனா இருப்பீங்க. உங்களோட ரைட் ஹெமிஸ்பியர் நல்லா டெவலப் பண்ண பர்சனா இருக்கீங்க. உங்களோட கிரியேட்டிவிட்டி தான் உங்களோட பிளஸ். நீங்க உங்களை பத்தி எக்ஸ்பிரஸ் பண்றது பல விதமான கலைகளை யூஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஹை லெவலாகவும் இருக்கும். உங்க இமேஜினேஷன் ப்ராப்ளமோட டீல் பண்றதுக்கு இமேஜினேஷன் ஹெல்ப் பண்ணுது. அடுத்து நம்பர் 10, நீங்க எதை முதல்ல பாக்குறீங்க? அணில். நீங்க ஃபர்ஸ்டாவே அந்த அணிலை பார்த்திருந்தா உங்களோட லெஃப்ட் சைடு பிரெயின் செம்ம ஆக்டிவ்ல இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ஹெமிஸ்பியர் நீங்க லாஜிக்கல் அண்ட் அனலிட்டிக்கலா ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு தூண்டுதலா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க மேத்தமேட்டிக்ஸ்லயும் நல்லா திங்க் பண்ற ஆளா இருப்பீங்க. எ டக். நீங்க முதல்ல டக்கை நோட்டீஸ் பண்ண ஆளா இருந்தா உங்களோட ரைட் ஹெமிஸ்பியர் டாமினண்டா இருக்குதுன்னு அர்த்தம். இதன் மூலமா நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டியில அதிக ஈடுபாடு கொண்ட ஒரு நபரா இருப்பீங்க. அடுத்து நம்பர் 11, நீங்க எதை முதல்ல பாக்குறீங்க? எ சீல். நீங்க சீல் அனிமலை நோட்டீஸ் பண்ணியிருந்தா விவரங்கள் மீதான உங்கள் கவனம் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும்னு சொல்லலாம். உங்களோட லாஜிக் எப்பவுமே கரெக்டா இருக்குமாம். அதனால எப்பேற்பட்ட ஆர்கியூமெண்டா இருந்தாலும் நீங்க தான் அதுல ஜெயிப்பீங்களாம். அதே நேரம் நீங்க கால்குலேஷன் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ்ல சிறந்தவராகவும் இருப்பீங்க. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா உங்களோட அனலிட்டிக்கல் எபிலிட்டிஸ் எல்லா மொழிகளையுமே கத்துக்க உதவுது. எ டாங்கி. நீங்க இந்த படத்துல கழுதையை பார்த்திருந்தா நீங்க அதிக உள்ளுணர்வு கொண்ட ஒரு நபரா இருப்பீங்க. நீங்க ஃப்ரீடமை மதிக்கிற ஒரு பர்சனா இருக்கிறனால என்னமோ நீங்க உங்களுக்கு மேல இருக்க சூப்பர்விஷன் இருக்கிற ஒர்க்ஸை விரும்ப மாட்டீங்க. நீங்க எப்பயாச்சும் நம்ம நினைக்கிறது நடக்கும்ன்றத நம்புவீங்க. அதுவும் உங்களுக்காக நடக்கும். நீங்க எதுக்காச்சும் பிளான் போடுறதா இருந்தாலும் பல ஆல்டர்னேட்டிவ் விஷயங்களை யோசிச்சு தான் போடுவீங்களாமா. அதுல எது பெஸ்டா நடக்குதோ அதை நீங்க அடாப்ட் பண்ணிக்குவீங்க. இந்த வீடியோல உங்களை பத்தின பல அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் நீங்க கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இன்னொரு பெஸ்ட் வீடியோல சந்திப்போம். மறக்காம அடிக்டட் டு க்ரோத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்றதன் மூலமா எங்க சேனல்ல வர்ற வீடியோஸை ஃபர்ஸ்ட் பாக்குறவங்களா நீங்க இருக்கலாம். நன்றி.